மாட்சியான புனித சந்தியாகப்பரே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். நம்பிக்கையினாலும் வல்லமையினாலும் தூண்டப்பட்டு உமது திருப்பாதம் வந்துள்ளோம். அன்பிலும் நம்பிக்கையிலும் வேரூன்றிவாழ எங்களை வலுப்படுத்தும். இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். நம்பி வந்துள்ளோரின் குறைகளை தீர்க்கும் புனித சந்தியாகப்பரே, தீய சக்திகளை வீழ்த்தி வெற்றி கண்டவரே, எங்களை பாவத்தில் வீழ்த்துகின்ற அழகின் திட்டங்களை நீர் அறிந்திருக்கின்றீர். நாங்கள் எங்களையே காத்துக்கொள்ள எடுக்கின்ற எல்லா முயற்சியிலும் எங்களுக்கு உதவி செய்தரும். விண்ணகத்தில் தூதர்களும் புனிதர்களும் பாடும் திருப்புகழை உமோடு இணைந்து காண உடல் உள்ள தூய்மை உடையவர்களால் எங்களை மாற்றியருளும். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும், நிலங்கள் நல் விளைச்சலை தரவும், கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும், நாம் செய்யும் தொழில் வளர்ச்சியடையவும், நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும், மீன்பிடி தொழில் செய்பவர்கள் அதீத மீன்பாட்டை காணவும் நம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டுமென்று அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவும், குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டும் என்று இரக்கம் நிறைந்த இறைவா,
குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும் அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும் இறையழைத்தல் பெறவும் வேண்டுமென்று இறையாட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும் திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும் குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டுமென்று நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும் வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும் நிலங்கள் வாங்கவும் அரசு வேலையை பெற்று தந்திடவும் அதனால் எங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று அழகையை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அழகையின் தீய கட்டுகளை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டும் என்று நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நமது பங்கில் உழைத்து மரித்த குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனில் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று புனித சந்தியாகப்பரின் பக்தர்களே, இத்திருத்தலம் நாடி நாம் எடுத்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நம்பிக்கையோடு புனித சந்தியாகப்பரின் திருப்பாதத்திலே சமர்ப்பிப்போம். புனிததாமே நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நமக்கு வேண்டக்கூடிய அனைத்து வரங்களையும் பெற்றுத்தருவார் என்ற உயர்ந்த நம்பிக்கையில் ஒரே மனத்தோராய் ஜெபிப்போம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உளது அவரது பேரன்பு என்னும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். அன்பு மக்களே, நம்மிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு நோயாளிகளையும், வயது மூப்பு அடைந்தவர்களையும், விபத்துக்களை சந்தித்தவர்களையும், மிகவும் மோசமான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கக்கூடிய தருணம் இது. புனித தாமே இறைவனின் வழியாக அனைவருக்கும் உடல் உள்ள ஆன்ம நலனை தர ஜெபிப்போம். நாம் அனைவரும் இறைவனின் ஆசிரை நிறைய பெற்று
உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. தந்தையே இறைவா, உடல் நலம் இல்லாமல் இருக்கும் மக்களை பாரும். நீர் உருவாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். எங்கள் மனம் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைந்து எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்ல சுகம் தரவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். வரவழி மண்ணில் அருள்மழை பொழியும் புனித சந்தியாகப்பரே, எங்களின் பாதுகாவலரே, தேவதாயினால் மிகவும் அன்பு செய்யப்பட்டு அந்த அன்னை மரியின் வழியாக தனது ஆன்மாவை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்த புனித சந்தியாகப்பரே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் அன்புமிக்க புனிதரே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் நேர்மையான பாதையில் நடக்கவும் இறைவனின் திட்டத்தின்படி செயல்படவும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காக வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றோர்களையும் அன்புடன் அரவணைக்கும் தந்தையே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உடன் இருந்தவர் நீர். உம்மை நோக்கி வேண்டுதல் செய்தவருடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களாக எழுதி வைத்தவர்களுடைய விண்ணப்பங்களையும் ஆசீர்வதித்து நிறைவேற்றினாலும் நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? சக்தி மிக்கவராக இருக்கின்ற சந்தியாகப்பரே, நாங்கள் கேட்பதை இயேசு கிறிஸ்து வழியாக பெற்று தருகின்றவை. அனைவருக்கும் அன்பும் இரக்கமும் தந்து வழி நடத்தும். சகல ஆரோக்கியமும் செல்வமும் தந்து எங்கள் வாழ்வை வளமாக்கும். மன அமைதி தேவைப்படுவோருக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு வழி தெரியாமல் இருப்போருக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதியும். உமது புனித வாழ்வில் அரியணை உமக்கு துணை புரிவது போல எங்களுக்கும் அன்னை துணை புரிய மன்றாடும். இயேசுவின் அன்பு சீடராக இயேசுவோடு உடன் இருந்தது போல் இன்றும் என்றும் எங்களோடு இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக பரிந்து பேசும் புனித சந்தியாகப்பரே. ஆமென். இறைவனின் அன்னையும் நமது அன்னையுமான புனித மரியாவின் துணையை புனித சந்தியாகப்பர் போன்று நாமும் வேண்டி புகழ்ந்து அன்னையின் வல்லமை மிக்க பாதுகாப்பில் நம்மை அர்ப்பணிப்போமாக. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க.
ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவுக்காய் முதல் மறைசாட்சியாக இரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. வாழ்வும் வழியுமான அன்பு தெய்வமே இறைவா, இதோ இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த திருத்தலத்திலிருந்து எத்தனையோ அற்புதங்களை, அதிசயங்களை, காட்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய புனித சந்தியாகப்பதாமே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நாங்கள் வேண்டக்கூடிய வரங்களை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய அன்பு புனிதராக, நாங்கள் மன்றாடக்கூடிய ஒவ்வொரு வரங்களையும் எங்களை முழுவதுமாக அனுபவிக்கக்கூடிய இறைவனின் பிள்ளைகளாக மாற்றி எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக காத்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சந்தியாப்பரினுடைய பக்தர்களே, இன்றைய நாள் நமக்கு ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கின்றன. சந்தியாப்பரினுடைய திருத்தலத்தை நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே நாம் சிறப்பான முறையிலே வந்திருக்கின்றோம். சந்தியாகப்பரை உற்று நோக்குகிற பொழுது, அவரிடம் மன்றாடுகிற பொழுது, அனைத்து மன்றாட்டுகளுமே இயேசுவிடம் சமர்ப்பிக்கப்படுகின்றன, இயேசுவிடம் எடுத்து செல்லப்படுகின்றன என்ற ஆழமான நம்பிக்கை நமக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. வெறுங்கையாக செல்லாமல் நம்பிக்கையோடு வந்த நாம் மீண்டுமாக நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு நாம் வீடு திரும்புவோம். தூய சந்தியாகப்பர் நமக்கு எப்போதுமே பக்கபலமாக இருக்கிறார். அவர் நமக்காக பரிந்து பேசி நம்மை வழிநடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையிலே
வந்த வரங்களை ஏற்றுக்கொண்டார். மீண்டுமாக நமக்கு ஒரு நல்வாழ்வு கொடுத்தார் என்ற நம்பிக்கையிலே வீடு திரும்புவோம். அதை முன்னிட்டு நாம் தொடர்ந்து தூய சந்தியா வழியாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மன வருந்துவோம். இயலாமல்ல இறைவனிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாதையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உலகின்றோம் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் தேவதந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் பேர் சம்மரியே, தந்தையினின்றே நீட்டையமாக ஜனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரை உலகின் பாவம் போக்குபவரை எம்மன்றாட்டை ஏற்றருளி தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரை நீரம் மீது இறங்குவி. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். சுத்தவாவியுடன் தந்தையின் இறைவனி மாற்றியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய திருத்தூதரில் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித சந்தியாகப்பருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாசகம். என் மக்களாய இஸ்ரேலுடன் சென்று இறைவாக்கு உரைத்திடு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 10 முதல் 17 முடிய வசனங்கள். அந்நாட்களில் பெத்தேலின் குருவாகிய அமாச்சியா என்பவன் இஸ்ரேலின் அரசன் எரேமாவுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான். இஸ்ரேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான்.
அவன் சொல்வதை எல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை. ஏனெனில் எரபாவும் வாளால் மடிவான், அவனது நாட்டை விட்டு இஸ்ரவேல் அடிமையாய் கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்லுகிறான். பின்பு அமைச்சா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு, அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசருக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமைச்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகி இஸ்ரவேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள். இஸ்ரவேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே, ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்கிறாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் மனைவி நகரில் விலைமகளாய் இருப்பாள், உன் புதல்வர் புதல்வியர் வாளால் மடிவர், உன் நிலப்புலம் பங்கு போட்டு கொள்ளப்படும், நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய். இஸ்ரவேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாக கொண்டு போகப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பகத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்முன் ஒளிர்விக்கின்றன. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. அவை பொன்னிலும் பசு பொன்னிலும் மேலாக விலைமிக்கவை, தேனினும் தேனாடை நின்று சிந்தும் தெளி தேனினும் இனிமையானவை. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 9 இறைவசனங்கள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடு இரு, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பதேன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டிற்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பாவத்தின் தீமையை அடையாமல் அதிகாரம் என ஏற்றிடுவார். பணியாயமை நீ மாற்றிடுவார். அடியோயாதல் காணிக்கையே அன்பாயே சகோதர சகோதரிகளை நம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த திருப்பலி இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபியுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, ஓம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுலைக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவுள்ளப்படி திருத்தூதரில் முதலாக கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாக பெருடைய நாளிலே உமக்கு உகந்த பணியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோர் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இந்த மண்ணகத்திலே விளங்கவும்
மக்கள் அனைவரும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திரு தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினார். ஆகவே வானதூதரோடு இணைந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவென்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளங்கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமை இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த அருமையான நாளிலே புனித சந்தியாகப்பரின் இந்த நவநாள் திருப்பலியில் பங்கெடுத்து வேண்டக்கூடிய ஒவ்வொரு வரங்களும் கிடைக்கும் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு இந்த திருத்தலத்திலே ஒரே மனத்தோராய் கூடியிருக்கக்கூடிய உமது பிள்ளைகளாகியவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். வேண்டக்கூடியது கிடைக்காதா என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு இத்திருத்தலம் நாடி தங்களது கைகளை விரித்து வந்திருக்கக்கூடிய நோயாளிகள், கடன்பட்டோர், எத்தனையோ தீய சக்திகளால், தீய பழக்க வழக்கங்களால் ஆட்கொள்ளப்பட்ட அனைவரையும் உம் பதம் சமர்ப்பிக்கின்றோம்.
இங்கிருந்து நாங்கள் செல்லும் பொழுது புனித சந்தியாகப்பரின் வழியாக உமது நலன்களை, உமது அருளை, ஆசீர்வாதத்தை, வரங்களை, வளங்களை நிரம்ப பெற்ற கடவுளின் பிள்ளைகளாக செல்லக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்தருள்வீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித அடைக்கல மாதா, அவருடைய கணவரான எங்கள் மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான புனித யோசேப்பு, இந்த ஊரின் பாதுகாவலராகிய புனித சந்தியாகப்பர், ஏனைய திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாடை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வாரை எங்கள் குற்றங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். உம்முடைய திரு தூதர்களுக்கு முனைந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். சமாதானம் சமாதானம். இறைவனின்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உருக்கொள்ளும் திரு உடலும் திரு ரத்தம் நீதி தீர்ப்பகம் தண்டனைக்கும் எல்லாக்கம் மது பரிவிறக்கத்தால் என் உள்ளத்தை உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் சொம்மரி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்சொம்மரின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனின் உள்ளத்தில் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறவும் கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்த நம்மை காத்து உண்டத்துவதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சந்தியாகப்பரின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இறை ஆசிரையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான மாதம். நம்முடைய இந்த
மருவப்பட்டி மண்ணிலும் சரி, உலக திரு அவையிலும் சரி. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் 2 திருத்துதர்களுடைய பெருவிழாவை திரு அவையானது சிறப்பிக்குது. யார் யாருடையது? புனித தோமையாருடையது நேற்று கொண்டாடப்பட்டது. மற்றொன்று புனித சந்தியாகப்பர் 25ஆம் தேதி நம்முடைய திருத்தலத்தின் பெருவிழாவானது சிறப்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த 2 பெருவிழாவிற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் என்னென்ன? தோமையார், சந்தியாகப்பர் 2 பெருவிழாவுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னது? இயேசுவின் சீடர்கள். அதையும் தாண்டி இரத்த சாட்சியாக மரித்தவர்கள். ரொம்ப ஈஸியானது, பல தடவை சொல்லியிருக்கோம். தோமையார் இந்தியாவுக்கு வந்தது வேற. இயேசுவினுடைய 12 சீடர்களில் 3 சீடர்களுக்கு கல்லறைக்கு மேலே தான் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. புனித தோமையாருடைய கல்லறையின் மீது கட்டப்பட்ட அந்த பேராலயம்தான் சாந்தோம் சர்ச் சென்னையில் இருக்கிறது. நம்முடைய புனித சந்தியாகப்பரின் கல்லறையில் மீதும் ஸ்பெயின் நாட்டில் கம்பஸ்தோலியா என்று சொல்லக்கூடிய இடத்துல பேராலயமானது கட்டப்பட்டிருக்கின்றது. எனவே பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கியமான ஒரு மாதம். இந்த மாதத்தில் யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் நம் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது. எனவே கரவொலி எழுப்பி நாம் இந்த நற்கருணை நாதருக்கு நன்றி செலுத்துவோம். அன்பார்ந்த இறை மக்களே, நம்முடைய உயிர்த்த ஆண்டவர் கெபிக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க. இந்த புனித பூமியாகிய மரவப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் வந்து ஒரு புனித இடமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. நேற்று என்னுடைய ஜெபித்துக்கொள்ள என்னுடைய அந்த அலுவலகத்திற்கு வந்தாங்க. அவங்க சொன்ன வார்த்தை, சாமி உயிர்த்தாண்டவர் கெபிக்குள்ள போனோன்னே எனக்கு ஒரு துணிவு கிடைத்தது, மன நிறைவு கிடைத்தது என்று கூறினார்கள். அதே போல இன்னைக்கு காலையில் சந்தியாகப்பரின் திருத்தலத்திற்கு வந்தவர்கள் சொன்ன வார்த்தை, சாமி இங்கே வந்த உடனே எனக்கு இருந்த நோய் பறந்து போனது என்று சொன்னாங்க. எப்படிப்பட்ட நோய் என்றால், அவர்களுக்கு இந்த உடம்புல இருக்கக்கூடிய அரிப்பு எத்தனையோ இது பண்ணி பார்த்துருக்காங்க, மருந்து எடுத்து பார்த்துருக்காங்க, மருத்துவம் செஞ்சுருக்காங்க, ஒன்றும் குணமடையவில்லை. இங்கே இருக்கக்கூடிய இந்த குணமளிக்கும் எண்ணெயை வாங்கி பூசி கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது மறைந்து போய்விட்டதாகவும், வீட்டிற்கு சென்ற உடனே எப்படியோ என்னுடைய அலைபேசி என்னை வாங்கி, சாமி எனக்கு நடந்தது உண்மையாலுமே அற்புதமாக இருக்குது, என்னால் நம்பவே முடியல, நான் எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, ஒரு சின்ன அரிப்பானது என்னுடைய உடம்புல இருந்தது, அது நீங்க பெற்றது, சந்தியாகப்பருக்கு இறைவனுக்கு நன்றி என்று சொன்னாங்க. இந்த நிகழ்வுகளெல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வாழ்க்கையில் துன்பப்படக்கூடியவர்கள். துன்பப்படக்கூடிய இறை மக்கள் நம்பிக்கையோடு இங்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா குணமடைந்து செல்லுகிறார்கள். இங்கு வரக்கூடிய நீங்கள் எல்லாம் தான் அதற்கு சாட்சிகள். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் பார்த்தீங்கன்னா யாரை இயேசுக்கு முன்னாடி கொண்டு வராங்க? முடக்குவாதமுற்றவனை இயேசுவுக்கு முன்னாடி கொண்டு வராங்க. அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமடைந்த வாழ்க்கை. நம்முடைய உயிர்த்தாண்டவர் கெபியில வரக்கூடிய ஜூலை 21ஆம் தேதி நம்முடைய ஆயர் அவர்கள் ஒரு திருப்பண்டத்தை 10 திருப்பண்டங்களை மீண்டுமாக திருநிலைப்படுத்த இருக்கின்றார். அதில் இருக்கக்கூடிய ஒரு புனிதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்போன்ஸ் லிகோரி. இந்த அல்போன்ஸ் லிகோரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு வயதில் சட்டம் படித்தவர், இளங்கலை முதுகலை அப்படின்னு சட்டம் படித்தவர், சிறந்த வழக்கறிஞர், லாயர். இவர் என்ன செய்வார் அப்படின்னா, இவர் தொட்ட எந்த கேஸ்லையும் அவர் தோத்ததே கிடையாது. ஒரு பெஸ்ட் லாயராக, சிறந்த வழக்கறிஞராக அவர் வலம் வருகின்றார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸில், முக்கியமான கேஸில் தோத்து போறாங்க. யார் இவரை பார்த்து திறமையான ஆள் என்றும் சிறந்த வழக்கறிஞர் என்றும் அதீத அறிவு படைத்தவர் என்று சொன்னார்களோ, என்ன செஞ்சாங்க அவங்க? இவரை பார்த்து இவன் ஒரு மடப்பயலா இருப்பான் போல, அறிவு கெட்டவனா இருக்கான் போல, ஒரு சின்ன கேஸு இதுல கோட்டையை விட்டானே அப்படின்னு அவரை மட்டம் தட்டினார்கள். அவருடைய பெயர் கலக்கமுற்றது. அவருடைய பெயர், அவர் வாங்கியிருந்த புகழ் எல்லாமே ஒளிந்து போனது. ஆக எல்லாருமே ஊரே அவரை ஒதுக்கினாலும் கூட
அவரை தரைக்குறைவாக பேசினாலும் கூட அவர் என்ன செய்யல, மிகவும் நம்பிக்கையோடு இருந்தார். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இறைமகன் இயேசு கிறிஸ்து அவரை அன்பு செய்தார். எப்படி அவரை அன்பு செய்தார் எனில், வழக்கறிஞராக இருந்த அவர் இயேசுவின் அழைப்பை ஏற்று அவர் குருமடத்துக்குள்ள நுழைகிறாரு. பின் நாட்கள்ல குருவானவராக அருட்பொழிவு பெற்று அவர் இறைவனின் சாட்சியாக மாறி போகின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில், பல வகையான துன்ப நேரங்களில், வேதனை நேரங்களில் நாம் மனமுடைந்து போகும் பொழுது நம்மை பார்த்து இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை துணிவோடு இருங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மக்கள் இந்த முடக்குவாதமுற்றவனை போல இருக்கிறார்கள். ஆண்டவர் என்னை காண மாட்டாரா, அவருடைய பார்வை என் மீது விழாதா என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்து இந்த நற்கருணைநாதர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? துணிவோடு இருங்கள், கண்டிப்பா நீங்க மன்னிப்பு பெறுவீர்கள், நீங்கள் எழுந்து நடப்பீர்கள் என்ற நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை இன்று நமக்கு தருகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் பாருங்க, ஆமோஸ் இறைவாக்கினர் அந்த ஆகமத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடியது. இரண்டாம் ரெகோபா மன்னன் அந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது ஆமோஸுக்கு இறைவனின் குரல் கேட்கின்றது. அவர் அந்த நாட்டிற்கு சென்று என்ன செய்கிறார்? நீங்கள் செய்வது தவறு என்று சொல்லும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய இன்னொரு வேத போதகர் அமர்சியா என்ன சொல்லுகின்றார்? அவரை பார்த்து, இறைவாக்கு உரைப்பது என்பது உனக்கு தகுதியற்ற வேலை, நீ என்ன வேலை செய்யக்கூடியவன்? ஆடு மேய்க்கக்கூடியவன். நீ அந்த வேலையை மட்டும் செஞ்சா போதும், உன்னுடைய வயிற்று பிளப்புக்காக இந்த இறைவாக்கு உரைப்பதை கையில் எடுக்காத அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆம், நான் ஆடு மேய்ப்பவன் தான், நான் மிகவும் தரம் குறைந்தவன் தான், இருந்தாலும் இந்த வாக்கை, இந்த வார்த்தையை இந்த இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லும் என்று சொன்னது எல்லாம் வல்ல இறைவன், அதனால் தான் நான் சொல்லுகின்றேன் என்று துணிவோடு பேசுகின்றார். எப்படி அவர் சாபத்தை தருகிறார் எனில், உன்னுடைய மனைவி இந்த ஊரில் ஒரு விலைமகளாக இருப்பாள், உன்னுடைய குடும்பம் சிதறடிக்கப்படும், உன்னுடைய வாழ்வு ஒன்றுமில்லாமல் போகும், இந்த மண் உனது மரணத்தை பார்க்கும் என்று சொல்லுகின்றார். காரணம், இறை வார்த்தையை அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, இறைவனின் குரலை அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. காரணம், அவர்கிட்ட நம்பிக்கை இல்லை. இப்படிப்பட்ட இந்த சாபத்தை ஆமோஸ் இறைவாக்கினர் சொன்ன உடனே அவனுடைய வாழ்வு பாழாய் போகிறது. என்ன காரணம்? நமக்குள்ள நம்பிக்கை இல்லையெனில், நமக்குள்ள துணிவு இல்லையெனில், நாம் கண்டிப்பாக இறைவன் எழுந்து நட என்று சொல்லும் பொழுது நம்மால் நடக்க முடியாமல் போகும். புனித சந்தியாகப்பருடைய வாழ்க்கையை பாருங்களேன். அவர் துணிவு மிக்கவராக இருந்தார். 12 சீடர்கள் கூடையே இருந்தாலும் கூட முதல் மறைசாட்சியாக திருத்தூதர் பணிகளில் யார் முதல்ல மறிக்கிறார்? புனித சந்தியாகப்பர் தான். ஏன்? அவருக்கு இங்கு வீற்றிருக்கக்கூடிய அந்த நற்கருணைநாதரோடு எப்பொழுதுமே பயணித்ததால், நல்ல ஒரு நண்பராக, நல்ல ஒரு தோழராக அவர் இருந்ததன் காரணமாக அவரிடம் இருக்கக்கூடிய அந்த துணிவு, அவரிடம் இருந்த அந்த அருளும் ஆசீர்வாதமும் புனித சந்தியாகப்பரோடும் நிறைவாக இருந்ததால் அவர் சாவை கண்டு ஓடக்கூடியவராக அல்லாமல் துணிவோடு இறைவனுக்காக முதல் மறைசாட்சியாக மறிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவராக இருக்கின்றார். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எல்லாம் அந்த சந்தியாகப்பர் இந்த நற்கருணைநாதரிடமிருந்து அனுபவித்த அந்த ஆற்றலை நாமும் முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறோம். இந்த நம்பிக்கை என்னவாக மாற வேண்டும்? துணிவாக மாற வேண்டும். இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து, உன்னுடைய நோயிலிருந்து எழுந்து நட, உன்னுடைய கடன் சுமையிலிருந்து எழுந்து நட, உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து எழுந்து நட, நீ வேண்டக்கூடியது ஒவ்வொன்றும் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வல்லமை மிக்கவராக இந்த தருணத்திலே அவர் மாறி போகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆம் அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை இருந்தால் போதும், கண்டிப்பாக அவர் நம்மை எழுப்பி விடுவார்.
அண்மையில் இடையக்கோட்டையிலிருந்து ஒரு சகோதரி போன வாரம் வந்தாங்க. வந்து பார்த்தவர்கள் என்னிடம் ஒரு சேலையை காணிக்கையாக கொடுத்தார்கள். ஃபாதர், உள்ள இருக்க அடைக்கல மாதாவுக்கு இந்த சேலையை சொல்லி கட்டி விட்டுருங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வேண்டுதல் இன்றைக்கி வைத்திருக்கிறேன். நான் இங்கேருந்து மெட்ராஸுக்கு போயிட்டு வரேன். தபால் அலுவலகத்தில் வேலை செய்கிறேன். என்னுடைய அங்கே போயிட்டு வரனால எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. சந்தியாகப்பட்ட என்னுடைய வேண்டுதலை வச்சுருக்கேன். கண்டிப்பாக அவர் எனக்கு பணியிட மாற்றம் தந்து நான் எங்கேயாவது இங்கே திண்டுக்கலுக்கு பக்கத்தால் வரணும்னு வேண்டியிருக்கேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் இங்கே இருக்கக்கூடிய ஆலய பணியாளரிடம் அந்த சேலையை கொடுத்து நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அவங்க அங்கே உள்ள சேலையை கட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி போன அந்த நபர் அந்த சேலையை கட்டிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து என்னையை பார்த்தாங்க. உடனே என்னம்மா அப்படின்னு சொன்னானே, ஃபாதர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்கள்கிட்ட நான் போன வாரம் சொல்லிட்டு போனேன், இந்த வாரம் எனக்கு பணியிட மாற்றம் கிடைத்து விட்டது. யோகலட்சுமி அவங்க பேர். இப்போ கரூரில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் இருக்கிறேன் என்று மிகுந்த சந்தோஷத்தோடு சொன்னாங்க. நான் சொன்னேன், அம்மா நீங்கள் காணிக்கையாக கொடுத்த அந்த சேலையானது மாதாவுக்கு கட்டிகிட்டு இருக்காங்க, நீங்கள் உடனே போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொன்னேன். நாம் எப்பொழுது நம்பிக்கையோடு இருக்கின்றோமோ அப்பொழுது அவர் நம்மை எழுப்பி விடுவார். இதை நாம் ஒவ்வொருவருமே நம்ப வேண்டும். புனித சந்தியாகப்பரின் திருத்தலத்திற்கு வரக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே நம்பிக்கையோடு தான் வருவோம். ஆண்டவரே எனக்கு இதை கொடு, சந்தியாகப்பரை எனக்கு இதை கொடு அப்படின்னு நம்பிக்கையோடு வருகின்றோம். அந்த நம்பிக்கையில் நாம் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் பொழுது கண்டிப்பாக இறைவனால் தொடப்படக்கூடிய அன்பு பிள்ளைகளாக நம்மால் மாற முடியும். அதற்கான வர வேண்டி ஒரு 2 நிமிடங்கள் அப்படியே யாரும் முழங்கால் படியிட வேண்டாம். இருக்கக்கூடிய இடத்திலேயே கைகளை கூப்பி கண்களை மூடி நம் முன்பாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நற்கருணை நாதரை உற்று நோக்கி ஜெபிப்போம். வாழ்வும் வழியுமான அன்பு தெய்வமே இறைவா, எங்களை என்னாலும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்துகின்ற ஜீவனுள்ள தந்தையாக நீர் இருக்கின்றேன். நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம், நற்கருணை நாதராகிய உம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை, வல்லமையை எங்களுக்கு தந்திருக்கின்றேன். புனித சந்தியாகப்பரின் உயிருள்ள பிரசன்னம் நிறைந்த இந்த திருத்தல வளாகத்திலே அமர்ந்து இந்த நற்கருணை நாதரை, அவர் அனுபவித்த அந்த இயேசுவை நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றீர் ஆண்டவரே. நன்றி நற்கருணை நாதரே. இதோ இந்த திருத்தலத்திற்கு வரும்பொழுது நாங்கள் கவலைகளோடு கண்ணீரோடு வந்திருக்கின்றோம். காரணம், புனித சந்தியாகப்பருக்கு நீர் அருளிய அந்த இறை அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அளிப்பீர். அவர் எவ்வாறு இன்று மனம் வீசக்கூடிய ஒரு திருத்தூதராக புனிதராக வாழ்கின்றாரோ அதை போல நாங்களும் வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. நீர் நினைத்தால் மட்டுமே எங்களுடைய வாழ்வு வளம் பெறும். நாங்கள் பாவிகளாக இருந்தாலும் கூட எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய உயிருள்ள தெய்வமாக நீர் இருக்கின்றீர். எங்களுடைய அந்த முடக்குவாதத்திலிருந்து, அனைத்து விதமான தகுதியற்ற நிலையிலிருந்து, பாவ நிலையிலிருந்து எங்களை கைதூக்கி விடக்கூடியவர் நீர். எழுந்து நட என்று எங்களுடைய நம்பிக்கையை தோள் தட்டி எங்களை எழுப்பக்கூடியவர் நீர். ஆண்டவரே, இத்திருத்தலம் நோக்கி நாங்கள் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே எத்தனையோ மன்றாட்டுக்களை, கவலைகளை, கண்ணீரை எடுத்து வந்திருக்கின்றோம். உமது பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவை, அமைதியை, அன்பை, இரக்கத்தை தரக்கூடிய மக்களாக நாங்கள் இங்கிருந்து செல்வோமாக. இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். Amen.
எல்லாம் வல்ல இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளை எங்களுக்கு விட்டு சென்றே உம்முடைய திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் உயிர்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித சந்தியாகப்பரினுடைய இந்த புனிதமான நாளிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.